அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரோஷேட் வீடியோல ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் எப்படி போடலான்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோக்காக டபுள் குரோஷேட்ல தான் நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். அதன் பிறகுதான் ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் நான் போட்டிருக்கேன் அவுட்லைன்ல. டபுள் குரோஷேட் எப்படி போடணும், நார்மல் சிங்கிள் குரோஷேட் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2 ஸ்டிச்சும் பார்த்து கத்துக்கங்க. இந்த வீடியோவில் ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் எப்படி போடணுன்ற வீடியோவை பாருங்க. எப்பவும் போடுற அதே சிங்கிள் குரோஷேட் தான் ரிவர்ஸ்ல போட போறோம். ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இது போல மேட் எல்லாம் போட்டுட்டு அவுட்லைன்ல ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் யூஸ் பண்ணலாம். நார்மலா இருக்கிற சிங்கிள் குரோஷேட் பிவியா இருக்கும். இந்த ஸ்டிச் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கயிறு முறுக்குனது போலவே இருக்கும். இது போல எப்படி ரிவர்ஸ்ல சிங்கிள் குரோஷேட் போடலான்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் ஸ்டார்ட் பண்றதுக்காக குரோஷேட்ல விருப்பமான ஷேப் நீங்க இது போல டிசைன் போட்டு எடுத்துக்கோங்க. அவுட்லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக இது போல கான்ட்ராஸ்ட் கலரை நான் எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டு வச்சிருக்கேன். டபுள் குரோஷேட் ஸ்கொயர் ஷேப்ல நான் போட்டு எடுத்திருக்கேன். டபுள் குரோஷேட் லாஸ்டா போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சு உள்ள பூக்க உள்ள விட்டு ஸ்லிப் நாட் போட்டிருக்கிற இந்த எல்லோ கலர் யானை, இந்த யானோட சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள நார்மல் சிங்கிள் குரோஷே போடணும். நார்மல் சிங்கிள் குரோஷே நான் ஒன்று போட்டு முடிச்சிருக்கேன். நார்மலா எப்படி சிங்கிள் குரோஷே போட்டுட்டு போவோம், இப்போ இப்படி தான் நம்ம போட்டுட்டு போவோம். இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே நான் போட்டு காட்டுறேன். இந்த சிங்கிள் குரோஷே எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 2வது சிங்கிள் குரோஷே போட்டுருக்கேன். இப்படிதான் நம்ம நார்மலா சிங்கிள் குரோஷே போடுவோம். ஆனா இப்ப போட போறது இந்த பக்கத்துல இருந்து போட போறோம். இப்போ நான் அதை பிரிச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். அடுத்ததா இருக்கிற இந்த செயின் ஸ்டிச்சு அதுல அந்த லூப் வழியா ஹூக்கை உள்ள விட்டு இது போல லூப் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இந்த 2 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் குரோஷே கிடைச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஹூக்ல லூப் இருக்கு, இந்த ஸ்டிச்சு உள்ள ஹூக்கை விட்டாச்சு. இப்போ இந்த ஹூக்ல ரன்னிங் நூலை மேலே இழுக்கிறோம். மேலே இழுத்தோம்னா 2 லூப் கிடைக்குது. இந்த 2 லூப் வழியாவும் ரன்னிங் நூல் எடுத்தோம்னா செகண்ட் ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷே கிடைச்சாச்சு. இப்போ 3வது ஸ்டிச்சு உள்ள ரன்னிங் நூல் எடுத்து 2 லூப் கிடைச்சிருக்கு. இப்போ ரன்னிங் நூலை எடுக்கிறேன், 2 லூப் வழியா எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சு இதே போலதான் இந்த அவுட்லைன்ல ரிவர்ஸ்ல சிங்கிள் குரோஷே போடணும். நம்ம போட்டுட்டு வரும்பொழுதே நமக்கு கிளியராகவே தெரியும், அந்த ஸ்டிச்சே அப்படியே ஒரு முறுக்குனது போலவே இருக்கும். இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க, 2 லூப்ல கரெக்டா விடணும் பூக்கு. இப்ப 2 லூப் வழியா வெளியே எடுத்தாச்சு. பாருங்க, கிளியரா தெரியுதுங்களா? அப்படியே ஒரு மாதிரி அலையலையாவும் இருக்கு, அப்படியே முறுக்குனது போலவும் இருக்கு. இதே போல இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு வரலாம். கடைசியா வந்த பிறகு இந்த இடத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு எப்படி ஜாயின் பண்றது பார்க்கலாம். இப்போ கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிச்சிருக்கேன் ஒரு லைன்ல. இப்ப இந்த கார்னர்ல வரும்பொழுது மட்டும் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதன் பிறகு இப்ப எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் சிங்கிள் குரோஷே மறுபடியும் ரிவர்ஸ்ல போகணும். கார்னர்ல மட்டும்தான் 2 செயின் போடணும். இந்த லைனோட ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சில் போட்டிருக்கோம் டபுள் குரோஷேட்ல. இப்ப 2 டபுள் குரோஷேட் ஜாயிண்ட் ஆகுற அந்த கேப்ல ரிவர்ஸ்ல சிங்கிள் குரோஷே போடணும். ஒரு டைம் டபுள் குரோஷேட்ல போடணும். அதன் பிறகு 2 ஸ்டிச் ஜாயிண்ட் ஆகுற அந்த கேப்ல ரிவர்ஸ்ல சிங்கிள் குரோஷே போடணும். இதே தான் இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டே வரணும். இந்த கடைசியில வந்த பிறகு மறுபடியும் அந்த கார்னர்ல 2 செயின் ஸ்டிச் போட்டுதான் அடுத்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த கடைசியில 2 செயின் போட்டாச்சு. இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற இந்த ஸ்டார்டிங் டபுள் குரோஷேட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ற அந்த லைனு. இப்போ அந்த லைன்லயும் இதே போலதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதே போல நான் ஃபுல் ரவுண்டும் போட்டு முடிச்ச பிறகு ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷே அவுட்லைன் இது போலதான் இருக்கும். கடைசியா நான் போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச்ல
2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ முதல் போட்டு இருக்கிற ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷே இது போல தான் இருக்கும். இதன் பிறகு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரன்னிங் யானை பேக் சைடில் திருப்பிட்டு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வந்த அந்த ஸ்டிச்சிங்களுக்கு உள்ளவே இந்த ஹூக்கோட உதவியால் ஹைட் பண்ணணும். சிங்கிள் குரோஷே அவுட்லைன் ரிவர்ஸ்ல மட்டும் தான் போடணுமா, ஏன் நார்மல் சிங்கிள் குரோஷே போடக்கூடாதான்றதெல்லாம் கிடையாது. நார்மல் சிங்கிள் குரோஷே கூட போடலாம். இருந்தாலும் ரிவர்ஸ்ல போடுறது இது போல ஒரு ஸ்டிச்சு இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்காக வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன்ல தான் இல்லை, நம்ம இந்த குரோஷேட்ல எந்த டிசைன் வேணும்னாலும் போட்டுட்டு ரிவர்ஸ்ல சிங்கிள் குரோஷே போடலாம், இல்லைன்னா நார்மல் சிங்கிள் குரோஷேவும் போடலாம். இன்னைக்கு வீடியோவில் ரிவர்ஸ் சிங்கிள் குரோஷேட் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.